தமிழ்நாட்டில் தரம் குறைந்த நிலக்கரியை விற்று அதானி நிறுவனம் செய்த ஊழல் தொடர்பாக 21 சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கின்றன. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிக்கலாம். வெங்கடேசன், வணக்கம் வெங்கடேசன். இந்த கடிதத்தில் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதானி நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி விற்றதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாக அண்மையில் பிரபல ஆங்கில பத்திரிகையில் கட்டுரை என்பது வெளியானது. இதை அடிப்படையாக கொண்டு இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டுள்ளது. அதில் கடந்த 2014ஆம் ஆண்டு இந்தோனேசியாவில் வாங்கிய தரம் குறைந்த நிலக்கரியை 24 கப்பல்கள் மூலம் கொண்டு வரப்பட்டு அதை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக கழகத்துக்கு 3 மடங்கு அதிக விலைக்கு அதானி நிறுவனம் விற்றுள்ளதாகவும், இது கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் 16ஆம் ஆண்டு வரை நடைபெற்றுள்ளது என்றும், இதன் மூலம் 6000 கோடி அளவுக்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த வழக்கு என்பது, இந்த விவகாரம் தொடர்புடைய வழக்கு என்பது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க கோரிதான் தற்போது 21 சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. அதில் அண்மையில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி இந்த விவகாரம் தொடர்புடைய வழக்கை விரைந்து விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டும் என்றும், ஊழலுக்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட்டு முன்னுதாரணத்தை உருவாக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த வழக்கு என்பது விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.